கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்களே. ஆமென். யோபு 23:14. யோபு 23:14 கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். அப்படி அது மேல கையை வச்சு, ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க, ஆண்டவரே நீங்க பேசுங்க. 654வது பக்கம் 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு எதை நியமித்திருக்கிறார் அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுல ஆராதனை நேரத்துல ஒரு விசை கூட உடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே ஒரு விசை கூட உங்க வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இந்த வாரத்துக்குரிய செய்தியை, இந்த மாதத்துக்குரிய செய்தியை எங்களோடு நீங்க பேசுங்க. உங்க கிருபை ஊட்டப்படட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுகிற காரியம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அங்க எனக்கு என்ற இடத்துல நம்ம பெயரை போடலாம், அவர் என்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பெயரை போடலாம். அப்ப எனக்கு குறித்திருக்கிறதை இயேசு நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை இயேசு நிறைவேற்று. இந்த 8வது மாதம் நிறைய பேருக்கு 8வது மாதம்னு சொல்லுவாங்க. என்ன மாதம்? 8வது மாதம் அப்படின்வாங்க. 8 அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. 8ன்றது ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்களேன். அங்க 8ன்றது எங்கேயுமே கேப் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? 8ன்றது முழுமையா இருக்கும். இது யாருக்கு என்ன செய்யறது இல்ல, பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் பைக் ஓட்டணும்னா 8 போட்டு காட்டினா தான் லைசன்ஸ் தரான். என்ன தரான்? 8 போட்டு காட்டினா தான் லைசன்ஸ் தரான். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய வண்டி நம்பர் எல்லாத்துலேயுமே 8 இருக்கும். அன்னையிலேருந்து எனக்கு ஒரு ஆசை. 8ன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பர், பிடிக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு 8வது அவனுக்கு, 8ங்கிறது நமக்கு. அல்லேலூயா. நீ உனக்கு அறியாததும் 8வதுமான பெரிய காரியங்கள் உனக்கு என்ன செய்வேன். இந்த மாசத்து சொல்றாரு உனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தருவா. அல்லேலூயா. எனக்கு எதை குறித்திருக்கிறாரோ, எனக்கு எதை வைத்திருக்கிறாரோ, எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை கர்த்தர் நமக்கு தந்தே தீருவா. அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஒருவேளை நினைக்கலாம் இது வரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு பஸ்ல ஒரு நல்ல ஒரு விசுவாசி சென்னையில, அவர் பஸ்ல ஒரு பேக் எடுத்துட்டு ஒரு பல லட்சம் பணங்களை எடுத்துக்கொண்டு கடந்து வருகிறார். கடந்து வரும்போது அவருடைய மகளுடைய திருமணத்துக்காக அந்த பணம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு பல இடங்களுக்கு அவர் அட்வான்ஸ் பண்ணணும். ஆகவே அவர் தன்னுடைய கைப்பையில ஒரு பல லட்சங்கள் பணங்களை எடுத்துக்கொண்டு, 12 லட்சம் என்று சொல்லப்படுகிறது, எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல இறங்கி மெட்ரோக்கு போகணும். பையை தவறுதலாக விட்டார், பஸ்ல விட்டுட்டார். ஆனா இவர் அதை கவனிக்கல. மெட்ரோல ஏறி உட்காந்து கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த பைக்கு, தன்னுடைய கையில இருந்த பையை தேடி பார்க்கிறார். அங்க பை இல்லை. அடுத்த தாம்பரம் ஏதோ ஸ்டேஷன்ல அவர் இறங்கி அங்கே போய் அங்கிருந்து திரும்பமா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த பஸ்ஸுடைய அந்த ஸ்டாண்டுக்கு, அந்த சென்டருக்கு அவர் விசாரிக்கிறார். இப்படி என்னுடைய பணப்பையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. இவர் அழுகிறார். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக வைக்கப்பட்டிருந்த பணம் ஆகவே தொலைந்து விட்டது என்று சொல்லி அவர் எல்லாரும் அழுகிறார். அவரும் ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறார். கூட இருந்த ஜனங்களை ஒருத்தர் ஆறுதல் சொல்றான், ஒருத்தர் பார்த்து வைக்க கூடாதா புத்திமதி சொல்றான். போனது போயிடுச்சு. எல்லாரும் இப்பதான் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் பணத்தை தொலைத்த ஒரு காரியம்.
இவர் ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்யுது? அந்த ஆள்கிட்ட கேட்டார், அவரு கொடுக்கல, அவருக்கு தெரியாதுன்ட்டார். அந்த டெப்போல அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியாம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து எல்லா நாட்களும் திரும்ப கூட கூட வந்து கொண்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. என்ன செய்ய தெரியல. ஒரு பஸ் ஏறி போய் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டுடைய அந்த மூலையில, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு மூலையில போய் முழங்கால படிட்டு, ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, இது நீ கொடுத்த பணம், என் கைக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். இவர் ஜெர்மன் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து தட்டினாராம். தட்டிட்டு, என்னையா அவ்வளவு அவசரமா போயிட்டீங்க பைய விட்டுட்டு? அந்த ஸ்டாண்ட்ல போய் தேர்றாரு. ஆனா அவர் எங்க முழங்கால் முடக்கினாரோ அந்த ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து தட்டுறாரு. என்னையா, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இப்ப கைப்பைய விட்டுட்டு போயிட்டீங்களே, இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நீங்க எவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்களே ஐயா, இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு கொடுத்தாராம். அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒண்ணுமே சொல்லல. அப்படியே உட்காந்து, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அவருக்கு குறித்து இருக்கிற பணம் கெட்டு போகவே இல்லை, தோத்து போகவே இல்லை, அவர் வெட்கப்பட்டு போகவும் இல்லை. கடந்த நாட்கள் என்று சொன்னார், நான் சென்னை போயிருக்கும் போது அவர் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், ஐயா இப்படி நடந்தது அப்படின்னு. அவர் கூட தான் நான் போனேன், கிளம்பாக்கத்திலிருந்து அவரு கூட தான் கலந்து போனேன். அவர் என்னோட பேசிட்டு வந்தார். சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்ப நமக்கு குறித்திருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, நமக்கே அதை முழுமையா தருகிற ஆண்டவர். நான் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 12 லட்சம் ரூபாய் பணம் அவன் நினைச்சதை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஜெபம், அவர் உட்காந்து முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து முதுக தட்டுறாராம். என்னையா இவ்வளவு அசால்ட்டை விட்டுட்டு போயிட்டீங்களே இந்த பணத்தை? பாருங்க, ஆண்டவர் தேடி கொடுக்கிற ஆண்டவர். அவனுடைய சொத்தை, அவருடைய சொத்தை வேற ஒரு ரூபா கூட எடுக்கல. அவர் எண்ணி பார்த்தாரு, அப்படியே பணம் இருந்தான், 12 லட்சம் ரூபாய் அப்படியே இருந்ததான். அவர்கிட்ட, ஐயா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு அப்படின்னு வாய்க்கு அப்படி திறக்கிறதுக்குள்ள சொன்னாராம், 1 ரூபாய் எனக்கு வேண்டாம், 1 ரூபாய் எனக்கு, உங்களை தேடி எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியல, ஆனா திடீர்னு பாக்குறேன், நீங்க அப்படி வந்ததை நான் பார்த்தேன், வந்தேன், அந்த மூளைக்கு போனீங்க, எங்கேயோ போறீங்கன்னு நினைச்சேன், முழங்கால முடக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, அந்த ஜெபம் ஒரு செகண்ட்ல என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பா. இந்த 8வது மாதம் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிறதை, எனக்கு என்று நியமித்திருக்கிறதை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பா. அது என்னென்ன செய்ய போகிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல் காரியம் எடுத்து வாசிங்க, 1 யோவான் புஸ்தகம் 2:25. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, அளிப்பேன் அல்ல கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். முதல்ல அவர் சொல்கிறார், இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல ஒரு நீடிய ஆயுளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாருங்க? நீடிய ஆயுசை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நீடிய ஆயுள் சொன்னா உலகத்துல மாத்திரம் அல்ல, பரலோகத்துல நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எசேக்கியேலை பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நான் போன முந்தின வாரம் கூட சொன்னேன், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது, அவன் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் திட்டம் வைத்தார். அதை ஒரு தீர்க்கதரிசி சொன்ன, உன்னுடைய வேலை, உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறீர். செவர் பக்கமா திரும்பி தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒரு நொடியில அவனுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தர் அவனுக்கு அதிகமாக்கி கொடுக்கறதை பார்க்கிறோம். அவனுடைய எண்ணமே நமக்கு ஆயுசு நாட்களை சேர்த்து கொடுக்கறதாங்க. யாரையும் சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் விரும்புறதே இல்லை. சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் சொல்றாரு ஒரு இடத்துல, நீ துன்மார்க்கமா வந்து ஏன் சீக்கிரத்துல சாகணும், ஏன் சீக்கிரம் சாகணும்ன்றாரு. உனக்கு ஆயுசு நாட்களை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு நான் ஆயுசு நாட்களை தரேன்னு சொல்றாரு. ஆண்டோடைய எண்ணம் பூரா ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது தான். இங்க எசேக்கியேலுக்கு மாத்திரமல்ல, யாத்திரா புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க 23:26. யாத்திராகம் 23:26. தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன்னோட ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரா? பூரணப்படுத்துகிறார். நம்மை பார்த்துதான் சொல்றாரு, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். நமக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். நமக்கு குறித்து இருக்கிறது ஒன்று, ஆயுசு நாட்கள்.
நமக்கு வைத்திருக்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், நமக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் நிறைவேறுகிற வரைக்கும் நம்மை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருப்பா. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவரே ஆயுசு நாட்கள் ஆயுசு உள்ளவர், பூரண ஆயுசு உள்ளவர் என்று சொல்லி தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 21 வசனத்துல வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. நம்முடைய ஆண்டவருக்கு அது ஆயுசு நாட்கள் பிடிக்கும். அவர் ஆயுசு உள்ளவர், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன் இயேசு மாத்திரம்தான். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்க. தானியேல் 7:21. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும். போதும். நீண்ட ஆயுசுள்ளவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் எக்கோ அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுசுள்ளவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதத்துல கொடுக்கிற காரியம் என்னன்னா, நித்தியமான ஆயுளை கர்த்தர் தருகிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்துல இருக்கிறது. யாருக்கு கரத்துலங்க? கர்த்தருடைய கரத்துல. ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருத்தனும் பிடுங்கி போக முடியாது. எந்த மருத்துவமோ எந்த நோயோ நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு பலவீனத்தோடு கஷ்டப்படலாம், ஒருவேளை பலவீனத்தோடு வேதனைப்படலாம். இன்னைக்கு சுகரோ மற்ற காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இது நம்முடைய ஆயுசை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கேன்சர்ல சாகுறாங்க, எத்தனையோ வியாதிகள் என்ன செய்யறாங்க? சாகுறாங்க. நம்மளை கர்த்தர் அப்படி விடவே மாட்டான்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? நம்மளை கர்த்தர் அப்படி விடவே மாட்டேன். நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? நீடிய ஆயுளை கர்த்தர் கொடுக்கிறாராம். நீடிய ஆயுளை கர்த்தர். ஏன்னா அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், நீடிய ஆயுசு. அவர் சாகவே இல்லை, சாகிறதே இல்லை. அவருக்கு மரணமே இல்லை. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. கல்லறை அவரை கட்டுக்காக்க என்ன செய்யல முடியல. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்று இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சோர்ந்து போன மகனே துள்ளி பாடு. பக்தன் சொல்ற, சோர்ந்து போய் இருக்கிறோமா? இந்த வியாதியில செத்துருவேன், இந்த கடன்ல செத்துருவேன், அல்லது இந்த பிரச்சனையில என் வாழ்க்கை முடிஞ்சிருமா நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் ஒரு நீண்ட ஆயுளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்தது அங்கே பார்க்கிறோம் ஆசீர்வாதம். அடுத்தது என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவருடைய அடுத்த நமக்கு குறித்திருக்கிறது என்னன்னா ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என்ன நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டு சொல்ற நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்க வேதாங்கமத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அப்படியே நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2 வசனத்தை வாசிங்க. 12:2. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருங்க? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. அங்க சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கடைசி சொல்ற, உன்னை என்ன செய்வேன்? நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ ஆசீர்வாதத்துக்கு பிறந்தவன் என்று சொல்றார். நம்மள யாருக்கு பிறந்தவங்க? எதுக்காக பிறந்திருக்கிறோம்? எதுக்காக கர்த்தருடைய கரத்துல வந்திருக்கிறோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான். ஆசீர்வாதத்தை கடனோடு இருக்கிற, போராட்டத்தோடு இருக்கிற, சண்டையோடு இருக்கிற அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஜனத்துடைய ஆசீர்வாதம் இல்லை, உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்க வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கடன் வாங்கி ஆசீர்வாதம் அல்ல, பக்கத்துல இருந்து வட்டிக்கு வாங்கி ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு சொல்ற, நான் ஆசீர்வதிப்பேன். முதல்ல சொல்ற, நீடி ஆயுளை தருவேன். இந்த மாதத்துல நமக்கு குறித்து இருக்கிறது 1 ஆயுசு நாட்கள், 2வது ஆசீர்வாதம், 2வது ஆசீர்வாதம், 3வது கர்த்தர் சொல்ற பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஏன்னா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா பெருக பண்றதுக்கு தான். மந்தையை பெருக பண்ணுகிறார், விவசாயத்தை பெருக பண்ணுகிறார், வேலைகளை பெருக பண்ணுகிறார், வியாபாரத்தை பெருக பண்ணுகிறார், படிப்பை பெருக பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சரீரத்துல பெருகிறது அல்ல, சரீரத்துல பெருகிறது, ஆசீர்வாதத்துல பெருக பண்ணுகிற ஆண்டவர். உன்னை பெருகவே
பெருக பண்ண. அது 1:28 எடுத்து வாசிங்களேன். அவர்களை நோக்கி, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் என்ன செய்வீங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. பாண்ட சொன்னாங்க பலுகி பெருகுங்க என்றார். நம்மளை பார்த்து இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தர் எப்போதுமே வெளியே கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வீட்டில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், சபையில் ஆகட்டும், நம்முடைய வேலைகள் ஆகட்டும், அவருடைய ஆசையை நம்மளை என்ன செய்யணுமா? பெருக பண்ணணும். என்ன செய்யணுங்க? பெருக பண்ணணும். நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், விவசாயத்தை ஆசீர்வதிக்கணும். நேற்று வரைக்கும் இருந்த விவசாயம் இன்னைக்கு கர்த்தர் ரெட்டிப்பாய் தரணும்னு விரும்புகிறார். நேற்று வரைக்கும் இருந்த மந்தைகளை கர்த்தர் ரெட்டிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நேற்று வரைக்கும் இருந்த நன்மைகளை கர்த்தர் ரெட்டிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால சொல்ற 1000 மடங்கு ஆசீர்வாதம் நீ கோடா கோடியா என்ன செய்வாய்? பெருகுவாயாக. கோடா கோடியா ரெபெக்காளுக்கு ஒரு ஆசீர்வாதம், நீ கோடா கோடியா என்ன செய்வாய்? அவன் எல்லாத்துக்கும் மேல சொல்ற கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆண்டவருடைய ஆசை அதுதான். அதான் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கலன்னு ஆசீர்வதிப்பேன். நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். இப்ப நமக்கு சாபம் கொடுத்தா அவனுக்கு சாபம் தான். பயப்படாதீங்க. சாபம் விட்டுட்டே நம்ம எதிர்த்து நிக்க வேண்டாம். எதிர்த்து நிக்க வேண்டாம். அழிச்சு உன்னை ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பப்பா, உன்னை சபிக்கல நான் என்ன செய்வேன்? சபிப்பேன்ட்டார் அந்த வசனத்துல. இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கத்த சொல்ல? பெருக பண்ணுவேன். பெருக. அது 8:17 எடுத்து வாசிங்களேன். உன்னிடத்தில் இருக்கிற பறவைகளையும் மிருகங்களையும் பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது. அல்லேலூயா. நம்மளை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறேன்னு எங்கேயுமே ஆண்டவர் சொல்ல. நம்மோடு கூட இருக்கிற, நம்ம கையிட்டு செய்கிற, எதை நம்ம நேசிக்கிறோமோ, எதை நம்ம வீட்டில் இருக்கிறோமோ எல்லாத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். வாகனமா ஆண்டவர் பலுக பெருகுவார். விவசாயமா பலுக பெருக பண்ணுவார். ஆடு மாடுகளா பலுக பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, உன்னோடு கூட உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாமிச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகளும் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுள். நம்முடைய கையின் திறமைகள், கையின் பிரயாசங்கள், கையின் காரியங்களை கர்த்தர் திரளாய் வர்த்திக்க பண்ணுவாராம். நம்ம எதை செய்தாலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாருங்க. எதை செஞ்சாலும், எதை நம்ம கை செய்கிறதோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய், பலுகி பெருக பண்ணுகிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர். அதுதான் நமக்கு குறித்தது. நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சுக்குவோம். இதுதான் என்னுடைய தலையெழுத்து போல. நிறைய பேர் இதுதான் என்னுடைய தலையெழுத்து போல, இந்த வருஷம் இதுதான் எங்களுக்கு நியமிச்சது போல. இல்லைங்க, எங்கேயோ எந்த இடத்துலையோ அது தவறாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசை பலுகி பெருகணும், திரளாய் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை அதுதான், பெருக பண்ணுகிற ஆண்டவர். யோபுடைய கடைசி அதிகாரம் வாசிக்க வேண்டாம், கடைசி அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 42ஆம் அதிகாரத்தில் இருந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் மாட்டினான். அழிஞ்சதுதான், எல்லாம் முடிஞ்சது. எல்லாவற்றையும் அழித்து போட்டான். மனுஷ ஒரு பக்கம் அழிச்சு போட்டான், இயற்கை ஒரு பக்கம் அழித்து போட்டது, கர்த்தர் ஒரு பக்கம் கோபாக்கினை அங்க கடந்து வந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா கடைசி நாட்கள்ல யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, 500 ஆடுனா 1000 ஆடுகளை கர்த்தர் கொடுத்தா. ரெட்டிப்பானதை கர்த்தர் கொடுக்கிறார். திரளாய் வர்த்தித்து பெருக கடவுது. எப்படிங்க நடந்திருக்கும்? எல்லாம் அழிஞ்சு போச்சு. 500 ஏறு மாடு, 500 ஒட்டகம், 1000 கழுதக, அப்படி நிறைய இருக்கு. 3000 ஏறு மாடுகள் நல்லா இருக்கு வேதாமத்துல. எல்லாத்தையும் ரெட்டிப்பா தரார். எல்லாத்தையும் ரெட்டிப்பா 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 தரார். பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்க அதாவது நம்முடைய எண்ணம் எப்படி அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர். நம்ம சிந்தை எப்படி போதோ அப்படிதான் நடக்கும்.
அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நம்மளை ஒரு பெருக்கத்துக்குள்ள கொண்டு போறேன்னு நினைக்கிறார். இந்த 8வது மாதத்துல சொல்றாரு, எனக்கு குறித்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அறிக்கை பண்ண முடியுமா? சொல்லுங்களேன் கை நீட்டி. எனக்கு குறித்து இருக்குது ஒரு பெருக்கம், எனக்கு குறித்து இருக்குது ஒரு ஆசீர்வாதம், எனக்கு குறித்து இருக்குது ஒரு நித்திய ஜீவன். எதையும் தொட முடியாது. இந்த மனுஷனோ பிசாசோ பில்லி சுனியமோ மந்திரமோ மாயமோ இந்த காரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. பெருக்கத்தை நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒன்னு சொல்லி முடிச்சாரு, சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். என்னதுங்க? சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நம்ம விரும்புகிற சமாதானம் அல்ல, பரலோகத்தின் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அண்ணால பார்த்து சொன்னாரு, நீ துக்கமுகமா என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், சமாதானத்தோடு போ. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் செய்கிற அற்புதம் எல்லாம் சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போன்னு தான் சொல்றாரு. நீ துக்கமா போ, வேதனையோடு போன்னு சொல்றாரா? எங்கேயுமே சொல்ல. ஏன் ஆண்டவரை பிடிக்குது? இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நேசிக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரை ஏன் தெய்வமா அவருக்கு நம்ம அதுக்கமா அவரை நேசிக்கிறோம்னா அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை. எங்கேயுமே நம்ம இடலறிஞ்சு போகாத வார்த்தை தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். எங்கேயும் மனுஷன் சொல்லுவான், எதையாச்சும் ஒரு இடத்துல நம்மளை விழ தள்ளிடுவாங்க. தான் அந்த ஐயா என்று சொன்னாரு, ஒரு கூட்டம் வந்து என்ன திட்டுது, ஒரு கூட்டம் வந்து என்ன அறிவில்லையா, இவ்வளவு பெரிய பணத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறியான்றான். அது பஸ்ஸில் விடலாமா, உனக்கு என்ன அவசரம்னு கத்துறான். நான் பணத்தை இழந்துட்டு நிர்கதியா நிக்கிறேன், என் குடும்பத்துக்கு என்ன சொல்றது, என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாம நிக்கிறேன். குடும்பம் வந்து என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன சொல்லிச்சோ தெரியல. ஆனா ரோட்ல போறவெல்லாம் வந்து பாருங்க, அறிவில்லையா உனக்கு இவ்வளவு பெரிய பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டியே. ஒரு சிலர் வந்து தட்டி கொடுத்து என்ன பண்ணுது, போலீஸ்க்கு போலாமா, இல்லை அங்க போலாமா இங்க போலாமான்னு ஆறுதல் சொன்னாங்களாம். முக்காவாசி பேரு அவருக்கு விரோதமா தான் பேசினாங்களாம். அதானே நடக்கும் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம எதையாவது ஒரு காரியத்துல நின்று பாருங்க, எங்கனாச்சும் போய் தோற்று போய் நின்று பாருங்க, அன்னைக்குதான் நம்முடைய வருத்தம், நம்ம எப்படிப்பட்டவங்க, ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரியுமா தெரியாதுங்களா? ஒரு பணத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போறோம், ஒரு பாடியை முதலூருக்கு கொண்டு போகணும். எங்க கொண்டு போகணும்? முதலூர். அந்த என்னது நாகர்கோவில் தாண்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். கன்னியாகுமரியில் ஒருத்தர்கிட்ட போய் இடம் கேட்டோம், வழி கேட்குறோம், திருப்பி விட்டான். 40 கிலோமீட்டர் தூரம் பாடியை வச்சு போகிறோம். அங்கே போய் ஒருத்தன்ட்ட கேட்குறோம், எங்கே சார் வந்துட்டீங்க? அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ கேட்குறான், எங்கே வந்துட்டீங்க? ரொம்ப தூரம் வந்துட்டீங்களே, ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டீங்க, நீங்கள் போக வேண்டிய வழி இது. அன்னைக்கு கூகுளெல்லாம் இல்லை. திரும்பி வந்தோம், 40 கிலோமீட்டர் போய் 40 கிலோமீட்டர் திரும்பி வந்தோம். வந்து திரும்பவும் அப்புறம் முதலூருக்கு போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு, ரோட்டில் நிற்க வச்சு, கேத்தியில் இருக்கும்போது ஒரு ஐயாவுடைய உடம்பை கொண்டு போகிறதுக்கு, பாடியை கொண்டு போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் எங்களை மாற்றி விட்டோம். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி நம்மளை ஏமாற்றுறதுக்கு ஆள் என்ன செய்யும் இருக்கும். நமக்கு விரோதமாய் பேச ஆள் இருக்கும். நம்ம என்னதான் நம்மகிட்ட அன்பா இருந்தாலும் பேசுவதற்கு, சமாதானமாய் பேசுவதற்கு ஆள் இல்லாம இருக்கும். அண்ணால பார்த்து கத்த சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார், சமாதானத்தோடு போ, இனி துக்கமுகமா இருக்காத. துக்கமுகமா இருக்காது. யோவான் 14:27 எடுத்து வாசிங்களே. யோவான் புஸ்தகம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் பிரகாரம் கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லைங்க, தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. உலகம் ஒருவேளை எதுக்காக ஒரு சின்ன காரியத்துக்கு சமாதானம் பண்ணலாம், ஆனா அது அல்ல. தேவன் கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானமா இருக்கும். இன்னைக்கு ட்ரம்புக்கு ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் சமாதானம் பண்ணணும், எல்லாருக்கும் சமாதானம் பண்ணணும்னு ஒரு ஆசை அமெரிக்கா ஜனாதிபதிக்கு. ஆமா, அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி தன்னுடைய கைக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு வந்துடணும். அதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கணும், சமாதானத்துக்கான
நோபல் பரிசு என்ன செய்யணும்? கிடைக்கணும். ஒரு ஜனாதிபதி எதிர்பார்க்கிற காரியம் சமாதானம் பண்ணணும். சமாதானத்துக்கான நோபல் பரிசு நான் என்ன செய்யணும்? வாங்கணும். அவருடைய ஆசை வெளிப்படையா சொல்றாரு. அந்த சமாதானம் ஒருவேளை பட்டமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், மறைந்து போயிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம். அல்லேலூயா. அங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற வகையில, உலகம் பார்க்கிற வகையில அல்ல இந்த சமாதானம். தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆட்கொள்ள போகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு வேணா நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைக்கலாம், நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி நினைக்கலாம், ஆனா நமக்கு தெரியும் தேவ சமாதானம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது எடுத்து வாசிங்களேன், என்னாகும் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. அல்லேலூயா. அடுத்தது சொல்ற, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. கர்த்தருடைய முக பிரசன்னம் நம்மேல வரும், நமக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறாரா. அல்லேலூயா. நமக்கு சமாதானம் எப்படி வருகிறது? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து நம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி. நம் முகங்களை தெரியும், ஒரு சமாதானமான முகம். ஒரு சிலர் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், சமாதானமா இருக்கீங்களா. இல்லாட்டி முகத்துல என்ன வருங்க? என்ன இருக்கும்? ஒரு கலக்கம் இருக்கும். கலக்கம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதுங்களா? பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே என்னதான் சிரிச்சு மழுப்புனாலும் உள்ளத்தில் இருக்கிற கவலை முகத்துல என்ன செய்யும்? தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய முகத்துல பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கட்டளையிடுகிறார். போ, அவனுக்கு சமாதானத்தை கொடு, அந்த சகோதரிக்கு சமாதானத்தை கொடு, அந்த மகளுக்கு சமாதானத்தை கொடு என்று சொல்லி கட்டளையிடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 29:11 எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 29:11. பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவருங்க. 4 காரியங்களை பார்த்து இருக்கிறோம். நிறைய பார்க்கணும், நேரம் இல்லை. ஒன்று, நீடிய ஆயுள். நீடிய ஆயுளை கர்த்தர் தருகிறார். 2வது, ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்மளை ஆசீர்வதிப்பதை கர்த்தருடைய சித்தம். என்னாகும் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கணும். அவர் ஏன் நம்ம போய் அப்பான்னு கேட்டாலே என்ன வேணும்னு தான் கேட்கிறாரு. ஏன் வந்தேன்னு கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஏன் வந்தேன்னு ஒருவேளை நம்மளை பார்த்து நம்மளுடைய குடும்பம் கேட்கலாம், நம்முடைய பிள்ளைகள் கூட கேட்கலாம், ஏன் வந்தேன்னு கேட்கலாம். கேட்கிறாங்களா இல்லைங்களா? எதுக்கு வந்திருக்கிற, எங்க ரொம்ப தூரம் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லைங்களா? நம்ம வீடா இருக்கும், நம்ம ஊரா இருக்கும், நம்ம வீட்டுக்கிட்டே நமக்கு ஆட்கள் கேட்குறாங்க, எங்க ரொம்ப தூரம், எங்க? ஆமா, அடுத்த வார்த்தை எப்போ போவேன், எந்த பஸ்க்கு போறீங்க, கூடலூர் பஸ்கா இல்ல வேற ஏதாச்சும் கோக்கால் பஸ்கா, இல்ல 16ல வேற ஏதாச்சும் இந்த லைன்ல நிறைய பஸ் வரும் அப்படின்றாங்களா? சொல்றாங்களா இல்லைங்களா? 2-3 வார்த்தை உடனே வந்துடும். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போறோன்னு என்ன சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு திரும்பி போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பஸ்க்கு போறீங்க? நம்மளை இல்லாட்டி வண்டி கிளி கொடுத்துட்டு போயிருந்தோமா, எந்த வழி போறீங்க, போகும்போது எந்த வழி போறீங்க? நானும் கொஞ்சம் தூரம் வந்துடுறேன். அவங்க எனக்கு கொஞ்சம் அங்கே ரேஷன் கடையில் வேலை இருக்கு, 3 மணிக்குள்ள போனா ரேஷன் வாங்கிடலாம். இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா சூழ்நிலை? ஏன்னா அதுக்கு மேலே அங்கே வைக்கிறது இல்லை நம்மளை. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு நீடித்த ஆயுளை, அங்கே அழகா சொல்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை கொடுக்கிறவ. நம்மளை பெருக, அவருடைய ஆசையை நம்ம அப்படியே பெருகணுங்க. தாவீது நாளுக்கு நாள் என்ன செஞ்சான்? விருத்தி அடைஞ்சான். உங்களை என்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க எப்படி, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி மாறும், நாளான்னைக்கு எப்படி மாறும், போயிட்டே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கீழே அல்ல, தலையாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா.
கீழே அல்ல மேலாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வாளாய் அல்ல தலையாய் மாட்டுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போதுமே என்னன்னா பெருக பண்ணணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய சூழ்நிலை எல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு பழைய பாத்திரத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கணும் வீட்டுக்குள்ள. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க காப்பி சட்டி இன்னும் இருக்குது. போட மனசு வர மாட்டேங்குது பாஸ்டர், இது ராசியான காப்பி சட்டி பாஸ்டர் அப்படின்றோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க பெருக பண்ணுகிறவர். இது இல்லைங்க, இது ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் நாட்டுக்கு நான் ஒரு வீட்டுக்குள்ளே பண்ண பார்க்கணும். நேற்று ஒரு பொருள் இருக்கா, இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கா, நாளைக்கு ஒரு பொருள் வரணும். அதுதான் ஆசீர்வாதம். நேற்று ஒரு விவசாயம், இன்னைக்கு ஒரு விவசாயம், நேற்று ஒரு தோட்டம், இன்னைக்கு ஒரு தோட்டம், நாளைக்கு ஒரு தோட்டம். அப்படியே நம்ம தோட்டங்கள், அதுக்கு அந்த தோட்டத்தை விட்டு இந்த தோட்டம் இல்லை, இன்னும் தோட்டம் வாங்கணும், இன்னும் பொருட்களை வாங்கணும். நேற்று ஒரு மூட்டை காடு போட்டோம், நாளைக்கு 2 மூட்டை காடு போடுறதுல மாறணும். நேற்று 10 மார்க் வாங்கினா நாளைக்கு 20 மார்க் வாங்கணும். தெரியுதா? ஆண்டவர் அதான் விரும்புறார். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாரு, நேற்று டெஸ்ட்ல இப்போ மிட்டம் நாளைக்கு நடக்குதா, எப்போ மிட்டம் முடிஞ்சிச்சு, எத்தனை மார்க் வாங்கியிருப்பீங்க தெரியல. போன மாசத்துல இந்த மிட்டம் வரை இந்த மாசம் என்ன செய்யணும், அதிக மார்க்கு வாங்கணும், நீங்க என்ன வந்து காட்டணும். அதான் பெருக்கும், அதான் பெருக்கும். அல்லேலூயா. பயந்துட்டாங்க அவங்க, பிள்ளைங்க என்ன சொல்றது தெரியல. பாஸ்டமாவே வந்து பாடலுக்குள்ள பாட்டு நடத்துங்கன்னா அவங்களே திணறாங்க. என்ன பாட்டு நடத்துறது? அப்படி நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்யணும், இந்த 2 பேரோட முகம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அங்கிருந்து பார்த்தேன், அங்க ஒரு லைட்டு போடணும்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த வாரம் ஒரு லைட்டு போட்டாரு, இருட்டா தெரியுது அந்த இடத்துல. 2 பேர் முகமும் என்ன செய்யல, தெரியவே இல்லை. இங்க ஒரு லைட்டு போடுறேன் அடுத்த வாரத்துல, உங்க முகத்துக்கு நேரம் ஒரு லைட்டு. அங்க நிற்கும் போது என்ன பிரகாசமா இருக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புறாருங்க. நேற்று இருந்தது அல்ல, இன்னைக்கு நம்மளை வளரணும். அதான் சபையில் ஒரு திட்டங்களை மாட்டி இருக்கிறோம். எல்லாரும் வளரணும், எல்லாரும் வளரணும், எல்லாரும் பிரயோஜனப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் நாளைக்கு என்ன எந்த இடத்துலையும் பாஸ்டர் ஒடுக்கமா உட்கார வச்சுட்டாரு, என்ன எந்த இடத்துல உட்கார வச்சுட்டான்னு சொல்லக்கூடாது. என்னை கர்த்தர் பயன்படுத்தினார், ஆண் பாஸ்டர் மூலியமா கர்த்தர் என்ன பயன்படுத்தினார் சொல்லணுங்க நீங்க. அதுதான் ஆண்டு சொல், பெருக பண்ணுவேன். என்ன செய்யறாரு, பெருக்கும். அடுத்தது சொல்றாரு, சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவன். என்ன கொடுக்கிறாரு, சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அழக வாசித்தாங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அழிஞ்சிருங்க, தேவன் கொடுக்கிற சமாதானம் நீடியமா இருக்கும். அதான் என்னாகமத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம். அங்க அழகா சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பா. கண்களை மூடுவோமா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறது நீடி ஆயுள். பயப்படாதீங்க. செத்துருவனா, இந்த வியாதியில மரணம் வந்துருமா நினைச்சீங்களா? நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் அழிக்கல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அருமையான சகோதரியே, வாழ்க்கையில நொந்து போய் ஒருவேளை வேதனையோட செத்து போனா நலமா இருக்கும்னு நினைக்கலாம். சாவல்ல ஒரு முடிவு. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீடி ஆயுளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது, என் வாழ்க்கை இதுதானா என்று நினைக்கிறீங்களா? ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவன். நான் உன்னை ஆசீர்வதிக்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ப்பா. ஆண்டோட வாக்கு தத்துவம். மனுஷன் சபிக்கிறானா, மனுஷன் நமக்கு விரோதமா பேசுறானா, கவலைப்படாதீங்க. ஆண்டு சொல்றாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 3வது பார்க்கிறோம், அங்கே அழகா சொல்லப்படுகிறது ஒரு பெருக்கம். உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் விரும்புறாருங்க. போன போகத்தை விட இந்த போகத்தில் ஒரு பெருக்க வரணும். நேற்று வியாபாரத்தை விட இன்னைக்கு வியாபாரத்தில் ஒரு பெருக்க வரணும். நேற்ற படிப்பை விட இன்னைக்கு ஒரு படிப்புல பெருக்க வரணும். காலேஜ் படிக்கிற பசங்களை அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்க பசங்கள்லாம் ஃபெயில் ஆகிருக்கூடாது. இப்போ மிட்டம்ல எல்லாம் போன வருஷத்தை காட்டில் அதிக மார்க் எடுத்திருக்கணும். பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பத்தில் பெருக்க இருக்கணும். நேற்று இருந்த அதே காரியங்கள், அதே பொருட்கள் அல்ல. அதுக்கு நான் அதை தூக்கி போட சொல்ல,
நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். உங்க வீடுகளுக்கு ஊழியன் வரும்போது உங்க வீடுகள் ஆசீர்வாதத்தை கண்ணோக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பொருள் வாங்கியிருக்க ஜெபிங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் அது நடக்கும். இப்ப கொஞ்ச நாள காணும். வாங்கி உள்ள வச்சிருக்கீங்களா தெரியல. மொத்தமா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி தினந்தோறும் ஒரு பொருட்களை மாதம் ஒரு பொருட்களை வாங்க கர்த்தர் உதவி செய்வாராக. மாதம் நம்ம தேவைகள் போன மாதம் ஈபி பில்லுக்கு போய் நிக்கிறோமே அந்த நிலைமை இல்ல. நான் அந்த நாள் வருவதற்கு முன்பே கட்ட கிருபை தருவாராக. கேஸ் இல்ல, அரிசி இல்ல, இந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் விரும்புறதே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நிறைய பேர் அந்த கடைசி நாள்ல தான் போய் ஈபி பில் கட்டுறோம், கடைசி நாள்ல தான் கேஸுக்காக நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த நிலைமை இல்லை. ஆண்டு சொல்ற ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளிடுவா. நாள் அது ஒரு சமாதானங்க. நம்ம வீட்டில் இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ, முகத்தில் ஒரு சமாதானத்தை முகத்தின் மேல கர்த்தருடைய பிரசன்னமாகி அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல நம்ம மேல பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளிடுவாரா. சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கதை நிச்சயமா நிறைவேற்றி இந்த 8வது மாதத்துல நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணி சமாதானத்தை கொடுத்து நீடி ஆயுளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பா. நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வெள்ளம் சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற ஜனங்கள் மேல் இந்த வார்த்தையை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உனக்கு குறித்திருக்கதை நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தை எங்கள் தலைமையில பிரதிஷ்டை பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் பிரதிஷ்டையாய் வரட்டும். ஒவ்வொரு இடங்களில் விவசாயத்துல, வேலைகள்ல, ஆண்டவரே தோட்டத்துல, ஆண்டவர் வாகனத்துல, ஆண்டவர் வியாபாரத்துல, மிருக ஜீவன்கள் மேல, ஆண்டவர் ஊழியத்துல, ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்புல உங்க கரம் இருக்கட்டும். என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையில் ஆசீர்வாதம் இருக்கட்டப்பா. சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்துல நித்திய சமாதானத்தை கொடுங்க. நன்மைகள் வரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. சமாதானத்தோடு கடந்து போக, வெறுமையா இல்ல, சமாதானத்தோடு திரும்பி போக உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்மை கிருபை உண்டாட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமான, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறையில்லாம நிறைவே கொடுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென்.